தமிழகத்தில் வருவாய்த்துறையில் ஆங்கிலேயர் ஆட்சி முதல் கிராம உதவிகளாக பணிபுரிந்து வருகின்றோம். அரசாணை 625 படி 1995 முழுநேர ஊழியராக ஆக்கப்பட்டு தொடர்ந்து பணி செய்து கொண்டிருக்கும் கிராம உதவிகளுக்கு வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்குவதில் தொடர்ந்து இந்திய அரசும் இந்த அரசும் தாமதப்படுத்தி வர்றாங்க. இன்னைக்கு சிறப்பு காலமுறை ஊதியத்தில் நாங்கள் பணிபுரிவதால் நாங்கள் ஏற்கனவே போராடி பெற்று வந்த சலுகைகள் பறிக்கப்பட்டு இன்னைக்கு இந்த அரசிடம் போராடி மீண்டும் அதை பெற்று இருக்கோம். அந்த அடிப்படையில இன்னைக்கு கர்ம அடிப்படை பணி நியமனம் கிராம உதவியாளர்கள் இறந்தால் கிராம உதவியாளர் பணி வழங்கணும்னு சொல்லி இந்த அரசு வழங்கி இருக்குது. சமூக நீதி பேசக்கூடிய தமிழக அரசு இன்னைக்கு கிராம உதவியாளர்களுடைய அந்த குலக்கல்வி திட்டத்தை அமல்படுத்தியிருக்கு. நாங்கள் தொடர்ந்து தொடர் போராட்டங்களை பல போராட்டங்களை நடத்தியாச்சு. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பணிபுரியக்கூடிய அனைத்து ஊழியர்களுக்கும் வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்கப்படும் என்று அறிவிப்புக்கு இணங்க அனைத்து தோழர்களும் இந்த தமிழக அரசுக்கு ஒட்டுமொத்தமாக ஆதரவு தெரிவித்தோம். 4 ஆண்டுகள் ஆகியும் கிராம ஊழியர்களுக்கு மட்டும் எந்த விதமான கோரிக்கையும் இந்த அரசு சட்டமன்ற கூட்டத்தொடரிலையும் எதிலுமே அறிவிக்க வரல. அதனால் கடந்த 5/2/2026 முதல் தொடர் காலவரையற்ற காத்திருப்பு போராட்டம் மாவட்ட ஆட்சியர்கள் நடைபெற்று வருகிறது. இரவும் பகலாக நடைபெற்றக்கூடிய இந்த போராட்டத்தை மாண்புமிகு தமிழக முதல்வருடைய அரசு இதுவரைக்கும் அழைத்து பேச முன்வராததால் இன்றைய போராட்டம் மறியல் போராட்டமாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. நாளையும் இந்த அரசு செவி சேவிக்கவில்லை என்றால் திருவோடி ஏந்தி பிச்சை எடுக்கிற போராட்டமும் கூட எங்களுடைய மாநில மையம் அறிவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. 2 நாள் மறியல் போராட்டத்தில் இந்த அரசு கூட்டு செவிசாய்க்கவில்லை என்றால் வருகின்ற 11/2/2026 சென்னை எழிலக வளாகத்தில் அழைத்து பேசும் வரை தொடர் காத்திருப்பு போராட்டத்தை நடத்துவது என திட்டமிடப்பட்டுள்ளது. அதுக்கடுத்து நாளை 10/2/2026 மீண்டும் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பு குழு கூடி அடுத்த கட்ட போராட்டத்தை அறிவிக்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துள்ளோம்.